வந்து பிறந்தது தூத்துக்குடி, அப்புறம் படித்ததெல்லாம் சிவகாசி எல்லாருக்குமே தெரியும், பட்டாசு இடம். படிச்சுட்டு அப்புறம் ஏற்காடு போனேன் 2 வருஷம். அப்புறம் இன்ஜினியரிங் மணிப்பாலில் படித்தேன், கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். அதுதான் பிரச்சனையே. பெருமையாக சொல்லணும்னா என் பேட்ச்மேட்டு வந்து மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்யா நடேலா. 89, 90 வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எம்டெக் பயோடெக்னாலஜி பண்ணேன், கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பயோடெக்னாலஜி பண்ணேன். 2 hours later. அப்புறம் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி 1 வருஷம் பயோகான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போனோம் தான். 91 போனேன், இப்போ 2011 தான் திரும்பி வந்திருக்கேன். ஸோ 20 இயர்ஸ் அப்ராடில் இருந்தேன். இல்லை எனக்கு புரியலை. ஸ்வீடனில் எல்லாமே அகடமிக் ரிசர்ச் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் யூஎஸ்க்கு போஸ்ட்-டாக் போய் அங்கே ஒரு 10 வருஷம் இருந்தேன். கடவுளே, இவன் முடிக்க மாட்டான் போலடா, நான் என்னடா பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த ஜோதிடம்ல ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான்? சின்ன புக்கு படிச்சிருக்கேன், பர்சனாலிட்டி படிச்சிருக்கேன். அந்த ஆர்வம் உள்ளே இருந்து அப்படியே ஒரு கூடிக்கிட்டே போகுது, வருஷம் அப்படியே கூடிக்கிட்டே வந்தது. புதுசா இருக்கு. நான் ஜோதிடமே படித்தது கிடையாது. சரி, இந்த ஜோதிடத்துக்கும் ஒரு சைக்காலஜிக்கும் சம்மந்தமாக இருக்கே அப்படின்ட்டு நான் ஒரு யூஎஸில் வந்து ஈவினிங் கிளாஸில் சைக்காலஜி டிகிரியும் வாங்கினேன். எம்ஏ சைக்காலஜி வாங்கிட்டேன் அங்கேயே வந்து. இப்போ திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2019 கொரோனா டைமில் சும்மா இருந்தேன், ஒரு யூடியூப் போட்டேன், அது வைரல் ஆகி நான் ஜாதகமே பார்த்தது கிடையாது அது வரையில். 2019 அந்த வைரல் ஆனவுடனே ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ ஏதாவது பேசிட்டு இருந்தா அரக்கல் எடுத்து மண்டே உடைச்சிடுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்கா? மூதேவி கஸ்மாலம் பண்ணாட பக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு 3 இயர்ஸில் 5000+ கிளைண்ட்ஸு ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த திறமை வந்து நான் நம்புறது. அது வந்து நிறையா பேருக்கும் சொல்லுவேன். அது உதாரணமாக சொல்லணும்னா இசைஞானி இளையராஜா இருக்கிறார். அவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வந்து அவ்வளோ ஞானம் எப்படி வந்துச்சு? அவர் மியூசிக் படிக்கலை, அவர் இது அவங்க வீட்டில் படித்தது தான், அவங்க சகோதரர்களாக படித்தது. ஸோ இதெல்லாம் வந்து முற்பிறவி ஞாபகங்கள். அது வந்து நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் சொல்லிடுவாங்க தெய்வ சக்தி அப்படின்னு சொல்லி. தப்பா நினைக்காதீங்க, நாங்க நடத்துற நாடகத்துல நீங்களும் கொஞ்சம் பங்கேற்று. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக 100% என் வாழ்க்கையில் நடந்ததை வச்சு கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து போன ஜென்ம இது இந்த திறமைகள் வெளியில் வருது, இப்போ தான் வருது. இந்த பிறவியில் நம்ம கற்றுக்கிடாத திறமை ஒன்று வெளியில் வருதுன்னா அது வந்து போன ஜென்ம பிறவி. இது வந்து அமெரிக்காவில் வெர்ஜீனியா இன்ஸ்டியூட்டில் நான் அவங்க அந்த இன்ஸ்டியூட் கூட டச்சில் இருக்கேன். அவங்க வந்து 10 லட்சம் பேரை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் பேச ஆரம்பிப்பாங்க. என் பேர் வந்து வேற பேர் அப்படின்னு அப்படின்னு. ஜோதிடத்துக்கு ஃபவுண்டேஷனே கிடையாது. அந்த ஜோதிடம் வந்து ஒரு 4000-6000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்ட அந்த ஒரிஜினல் ஃபவுண்டேஷனை நான் என் மெடிடேஷன் மூலமாக எடுத்து கொண்டிருக்கேன். இப்போ புரியல, நான் சொல்கிறேன். டாக்குமெண்ட்ரிலையும் சொல்லியிருப்பேன், ஜோதிடம் பிறந்த பூமி வந்து இந்திய பூமி தான். நம்ம முனிவர்கள் 12000 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 12000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முனிவராக பிறந்தேன்னா நீங்கள் நம்புவீங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த ஞாபகத்தை வச்சு தான் நான் இது சொல்கிறேன். நம்ப மாட்டாங்க, என்னை வந்து பைத்தியம்னு சொல்லலாம். ஆமாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு, புரிஞ்சுக்கிட்டாங்க வாஸ். அதாவது பரிணாம வளர்ச்சி எல்லாமே ப்ரீ பிளான்டாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு பிளாக் ஹோல்ல இருந்து ஒரு சோலார் சிஸ்டம், அந்த நம்ம சூரிய மண்டலம் வர்றது, அது வந்து இது அதுலேருந்து அந்த பெரிய அந்த கேலக்சின்னு சொல்லுவாங்க, நம்ம இது எல்லாமே வந்து ப்ரீ டிட்டர்மைன் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டவங்க இவரும் அதை பத்தி பேச டயர்டா கிடக்குறேன். மறுபடியும் எந்திரிச்சேன். எப்படி ஒரு சின்ன ஒரு செல்லுல இருந்து நம்ம உடம்பு இவ்வளோ பெரிய உடம்பு வருது, ஒரு முட்டையிலேருந்து கோழி குஞ்சு டிசைன் ஆகி வருது, ஏற்கனவே டிசைன் பண்ணது தானே. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? ஸோ அதுதான் லக்னம்ங்கிறது, நம்ம பிறந்த இடத்துல இருந்து பூமி எங்க இருந்துச்சுன்னு பார்க்கறது தான். இதை நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதானே.
ஆளை பைத்தியமாங்களான்னு பாரியா? ஒரு கிக் இருக்கட்டுமே. போகும். போன ஜென்மத்தில் என்ன நீங்கள் வந்து முடிக்காத விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் இந்த விஷயங்களில் முடிப்பீங்க. வேணாம்டா வேணாம்டா வேணாம்டா. அந்த மெமரி வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அவங்க முடிப்பாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, உங்கள் குடும்பத்திலே ஒரு ஆள் பிறந்து அவர் முடிப்பார். காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.